ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஐஷு. ஏன் இத்தனை நாள் நம்ம சேனல் வந்து வீடியோ அப்லோட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனல் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்துருச்சுங்க. அதாவது உங்களுக்கு வந்து தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லும்போது நம்மளுடைய குழந்தைங்கள வச்சு நான் சொன்னேன். அப்போ வந்து மத்தாப்பூச்சியெல்லாம் வச்சு சுற்றுற மாதிரி நான் ஒரு வீடியோ போட்டேன். அதனால் நம்மளுக்கு சேனல் வந்து காப்பி ஸ்ட்ரைக் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல. இனிமேலுக்கு நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வந்து டெய்லியும் அப்லோட் பண்ணப்படும். ப்ளஸ் வந்து நம்ம இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்குறோன்னு பார்த்திங்கன்னா, அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஃபுல்லாகவே பெஞ்சல் புயல் காரணமாக கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக ஏற்படுத்துச்சுன்னே சொல்லலாம். அந்த வகையில் நான் உங்களுக்கு காமிக்கிற வீடியோ எதுன்னு பார்த்திங்கன்னா, இதுதாங்க பாம்பாறு அணை. அதாவது சாத்தனூர் வழியாக போகக்கூடிய தென்பெண்ணை ஆற்றில் கலக்கக்கூடிய ஒரு ஆறு இதுன்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராமத்து பக்கத்தில் தாங்க இருக்குது. கிட்டத்தட்ட அப்பா அம்மா இருக்கக்கூடிய இடத்துலேருந்து ஒரு 100 ஃபீட்டுக்கு அப்புறம் தாங்க இந்த ஆறு வந்து போகுதுன்னே சொல்லலாம். இது வந்து நான் வந்து இந்த பெஞ்சல் புயலெல்லாம் அடங்கின பின்னாடி தாங்க நான் உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்து காமிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் நண்பர்களே, பெஞ்சல் புயல் வந்து ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் மழை நின்ற பின்னாடி நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த தண்ணியெல்லாம் என்னால் காமிக்க முடியல. வீட்டிலே இருந்தோம். ஹெவி ரெயின் இல்லைங்களா, அங்கங்கே ஃபுல்லாக சாக்கடை மாதிரி ஆயிடுச்சு. நிலம்லாம் எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சோளம் ப்ளஸ் மாட்டுக்கு தள்ளி கொடி இந்த மாதிரியெல்லாம் போட்டு ஏன் மூச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஓடி போயிடுச்சு. ஓகேங்களா, இங்கே பாருங்க ஃபுல்லாக விவசாயம். அதில் போய் ஊராமட்டார் நிலத்தில் போய் வந்துச்சுன்னா கம்மி போகல ஓடி வந்துருச்சு. அதனால் முடிக்கணும் ஓடியாந்தேன். இப்போ இழுத்துன்னு போனோம். அதுக்கு முன்னாடி வந்து இப்போது இந்த மாடை பிடிக்கிறதுக்காக ஓடி வந்தேன். இந்த வரப்புக்கு ஓடி போயிடுச்சு. இதை பிடிக்கிறதுக்காக ஓடி வந்தேன். அந்த பக்கம்லாம் சாமை அடிச்சிருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தலைஞ்செடி தெரியுதுங்களா. இதுதாங்க பெஞ்சல் புயல் வந்ததுனால எப்படி அடித்து போயிருக்கு பாருங்கள். மண்ணெல்லாம் ஃபுல்லாக பாருங்கள். நாய்க்குட்டி படுத்துருக்குங்களா, தெரியுதுங்களா. இந்த மண்ணெல்லாம் பாருங்கள் எப்படி அடிச்சுன்னு தண்ணியெல்லாம் அடிச்சுன்னு வந்தது தாங்க. அதே இப்படி வந்தாங்கன்னா இங்கே பாருங்கள் வரப்பு பாருங்கள், எவ்வளோ பெரிய வரப்பு இது. உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும் பாருங்கள், பெரிய வரப்பு பாருங்கள். இப்போ தான் பார்த்தேன் என்னடா கேப் இருக்கே பார்த்தாங்க. ஏன்னா நம்ம தண்ணி பாருங்கள் எப்படி வடிஞ்சு போடிங்குது, தெரியுதுங்களா. பெரிய வரப்பு அப்படியே உடஞ்சி அடிச்சுன்னு போயின்னுக்குது பாருங்கள். ஃபுல்லாக தண்ணி பாருங்கள், மண் ஃபுல்லாக ஹெவியாக போயின்னுக்குது பாருங்கள். அந்த பக்கம் தெரியுது பாருங்கள், குப்பையெல்லாம் இந்த வரப்பே பிச்சுன்னு போயின்னுக்குது பாருங்கள். செம தண்ணிங்க ஃபுல்லாக பாருங்கள். இது ஃபுல்லாகவே தண்ணி அந்த சைட்லேருந்து வந்து இந்த சைட்லேருந்து வந்து உடஞ்சி வந்திருக்கு. ஹெவி ரெயினுங்க. இன்னும் நிறைய இருக்குது. பட் என்னால் வந்து கேப்சர் பண்ண முடியல. அந்த தென்பெண்ணை ஆற்றிலிருந்து தண்ணி வருதுன்னு சொன்னேன் இல்லைங்களா. தென்பெண்ணை ஆறு வந்து நம்ம கிராமத்து மேலே தாங்க போகுது. அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தென்பெண்ணை ஆறு வந்து சாத்தனூர் மேலே போயிட்டு ப்ளஸ் வந்து பாரூர் ஏரின்னு ஒன்று இருக்குது, அதுவும் இருக்குது. ப்ளஸ் வந்து தென்பெண்ணை ஆறு வந்து பார்த்திங்கன்னா சாத்தனூர் மேலே போயிட்டு செங்கம் வழியாக போயிட்டு தாங்க கடலூர் போய் கலக்குது அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேங்க. அந்த மாதிரி போகிற தண்ணியெல்லாம் இருக்குது. பட் நான் அது வந்து வீடியோ எடுக்க முடியல. அந்தளவுக்கு ஹெவி மழைங்க, ஃபுல் மழை. வீட்டை விட்டே போக முடியலைங்க.